இந்த கோச்சாரத்தை பார்க்கலாம். மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் சூரியன் மற்றும் கேது, கன்னியில் புதன் மற்றும் செவ்வாய், துலாத்தில் சுக்கிரன், தனுசில் வக்கிர சனி, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சந்திரன். ஆலோசனைக்காக வருபவர் ஒரு பெண்மணி சுக்கிரன் ஹோரையில் வருகின்றார். ஹோராநாதனாக சுக்கிரனை எடுக்கின்றோம். சுக்கிரனுக்கு 9இல் குரு இருக்கின்றார். தெய்வீக சிந்தனை நாட்டமுடையவர் என்று சொல்லலாம். சுக்கிரனுக்கு 2 மற்றும் 7க்குடைய செவ்வாய் 12இல் 12க்குடைய புதனோடு சேர்ந்திருக்கின்றார். செவ்வாய்க்கும் புதனுக்கும் ஆகாது. நீதிமன்றத்தில் சண்டை போடுவதை இது காட்டுகிறது. ஏனென்றால் சிம்மாதிபதி சிம்மத்தில் கேதுவோடு இருக்கின்றார். சொந்தக்காரன் நீதிமன்றத்தில் சட்ட போராட்டத்தில் ஈடுபடுவதை இது காட்டுகிறது. சுக்கிரன் மேற்கிலும் சந்திரன் வடக்கிலும் இருக்கின்றது. வக்கிர சனி வடக்கோடு தொடர்படுகிறது. எனவே சனி மற்றும் சுக்கிரனுக்கிடையில் சந்திரன் இருப்பதை காட்டுகிறது. மனைவிக்கும் கணவனுக்கும் இடையிலான முரண்பாடான உறவின் காரணமாக இவள் வேறொரு துணையை தேட முயற்சிக்கின்றாள் என்று சொல்லலாம். இந்த கோச்சாரத்தை பார்க்கலாம். மிதுனத்தில் குரு, கடகத்தில் கேது, துலாத்தில் புதன், சூரியன், சந்திரன் மற்றும் செவ்வாய், விருச்சிகத்தில் சுக்கிரன், தனுசில் சனி, மகரத்தில் ராகு. மற்றொரு யாதகி ஆலோசனைக்காக வருகின்றார். சுக்கிரன் ஹோரா போய்கொண்டிருக்கின்றது. விருச்சிகத்தில் கடைசி டிகிரியில் சுக்கிரன் இருக்கின்றார். சுக்கிரனுக்கு அடுத்து சனி இருக்கின்றார். எனவே யாதகர் தன்னுடைய குடும்பத்தை கைவிட்டு மற்றவர்களுடன் அலைந்து கொண்டிருப்பதை இது குறிக்கிறது. ஆனால் செவ்வாய் சுக்கிரனுக்கிடையே இருக்கின்ற பரிமாற்றம் காரணமாக சுக்கிரன் தனது எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப சனியை அனுபவிக்க முடியாது. செவ்வாய் கணவனை குறிப்பவர். சூரியன் மற்றும் புதன் இங்கு குழந்தைகளை குறிக்கிறது. இங்கு சந்திரன் மாமியாரை குறிக்கிறது. இதிலிருந்து பார்க்கும்போது பரிமாற்றம் ஆவதற்கு முன் இதுவரை காலமும் சுக்கிரன் தனது குடும்பத்தோடு இருந்ததாக தெரிகிறது. பரிமாற்றம் காரணமாக, அதாவது இடமாற்றம் காரணமாக சுக்கிரன் தனது குடும்பத்தை கைவிட்டு வேறு வீட்டில் அல்லது வேறு இடத்தில் வாழ முயற்சிக்கின்றார் என்பது தெரிகிறது. எப்படி இருந்தாலும் எதிர்காலத்தில் சுக்கிரன் தனது கணவரிடம் திரும்பி வரத்தான் வேண்டும். ஏனெனில் வேறொரு நபருடன் வேறு இடத்தில் நிரந்தரமாக வாழ முடியாது. ஹோராநாதனாக சனி எடுக்கின்றோம். இவரது கேள்வி, மனைவி வீடு திரும்புவாளா இல்லையா? சுக்கிரன் விருச்சிக ராசியில் இருக்கின்றார். விருச்சிகம் சந்திரனின் பலவீனமான வீடு. சுக்கிரன் மற்றும் செவ்வாயின் இடமாற்றம் காரணமாக மனைவி சனியுடன் நிரந்தரமாக வாழாமல் திரும்பி வருவாள். அவள் தன் கணவனுடன் நிரந்தரமாக இருக்க வேண்டுமென்றால் அவளுக்கு பெரியவர்கள் மற்றும் நலம் விரும்பிகளிடமிருந்து ஆலோசனை தேவை. சரியான ஆலோசனை யாதகிக்கு குரு கடகத்துக்குள் நுழையும் போது ஒரு பெரிய மனிதரால் நல்ல ஆலோசனை கொடுக்கப்பட்டு பின் மனைவி கணவனுடன் சேர்வாள். மேற்கூறிய பிரச்சனை தீரும் என்று சொல்லலாம். அப்போ எப்போது பிரச்சனை தீரும்? குரு கடகத்துக்குள் நுழையும் போது. இந்த கோச்சாரத்தை பார்க்கலாம். ரிஷபத்தில் குரு, சிம்மத்தில் செவ்வாய், கேது மற்றும் சந்திரன், தனுசில் சனி, மகரத்தில் புதன் மற்றும் சுக்கிரன், கும்பத்தில் ராகு மற்றும் சூரியன். இந்த யாதகர் ஆலோசனைக்காக வரும்போது சனி ஹோரா போய்கொண்டிருக்கின்றது. ஹோராநாதனாக சனி எடுக்கின்றோம். சனி கிழக்கில் இருக்கின்றார். செவ்வாயோடு இருக்கிறது. கிழக்கு ராசியில் செவ்வாய், கேது மற்றும் சந்திரன் இருக்கின்றன. அப்போ சனியும் கிழக்கில் இருக்கின்றார். செவ்வாயோடு தொடர்படுகின்றார். எனவே யாதகரின் கேள்வி சண்டை சச்சரவு அல்லது படப்பிடிப்பில் சிக்கல்கள் இதோடு சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வியை கேட்க வருகின்றார் என்பது தெரிகிறது. யாதகரான சனியோடு செவ்வாய், கேது, சந்திரன் இருப்பது யாதகர் ஒரு விவசாயி என்று சொல்லலாம். விவசாயத்தை ஒரு தொழிலாக கொண்டிருப்பதை சொல்லலாம். பசுமைகள் நிலங்களோடு சம்பந்தப்பட்ட வேளாண்மையாளர் என்று சொல்லலாம். சந்திரன் சனியிலிருந்து 9இல் இருக்கின்றார். விவசாயியாக இருக்கின்ற அவர் தற்போதைய இந்த தொழிலை விட்டுவிட்டு
வேறு ஊருக்கு செல்ல முடியுமா என கேள்வி கேட்க வருகின்றார் என்று நாங்கள் அனுமானிக்கலாம். விரக்தியுடன் அவர் இருப்பதை இந்த நிலைகள் சுட்டி காட்டுகிறது. மேலும் அவர் தற்போதைய இந்த வாழ்க்கையை கைவிட யோசிக்கின்றார். சனி கிழக்கில் இருக்கின்றது, அதே சமயம் புதன், சுக்கிரன் மற்றும் குரு தெற்கில் இருக்கின்றது. அல்லது இதை வேறு விதமாக கூறினால் திசை ரீதியாக அவை சனிக்கு அடுத்து இருக்கின்றன என்று சொல்லலாம். எனவே ஒரு ஊரில் எதிர்காலம், வணிகம், தொழில் பற்றிய அவரது திட்டங்கள் சம்பந்தமாக ஜாதகரின் கேள்வி இருக்கலாம் என்று மதிப்பிட்டு கூறலாம். குரு பயிற்சியின் போது மிதுனத்தில் குரு நுழையும் போது ஹோராநாதனான சனி குருவின் நேரடி தொடர்பை பெறுகின்றார். அதன் பிறகு ஜாதகர் தன்னுடைய வியாபார திட்டத்தை செயல்படுத்த முடியும். குருவின் தொடர்பில் உள்ள ஜாதகர் மேலே குறிப்பிட்ட பிரச்சனைகளில் இருந்து விடுபட்டு சுதந்திரத்தை அனுபவிக்க முடியும் என்று சொல்லலாம். அதே நேரம் கேதுவின் கட்டுப்பாட்டில் சனி மற்றும் சந்திரன் இருப்பதால் சொந்த இடத்தை விட்டு மாற முடியாது. இதே அமைப்பில் மற்றொருவர் சூரியன் ஹோராவில் வருகின்றார். தனது மகன் சம்பந்தமாக கேட்கின்றார். மகன் கெட்டவர்களின் சகவாசத்துக்கு அடிமையாகி அலைந்து திரிகின்றார். அவனை மாற்ற முடியுமா என்று கேள்வி கேட்கின்றார். சூரியன் தந்தைக்கும் மகனுக்கும் காரகமான கிரகம். அவர் ராகுவின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றார். கும்பத்தில் சூரியன் 9 டிகிரியிலும் ராகு 11 டிகிரியிலும் இருப்பதால் மகனை பற்றி கேள்வி கேட்கின்றார் என்று அனுமானிக்கலாம். மகன் தீயவர்களின் சகவாசத்தால் தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கின்றார். எப்படி இருந்தாலும் இவரது மகன் அடுத்தடுத்த காலங்களில் மாறுகிறார் மற்றும் மேம்படுகிறார் என்று சொல்லலாம். ஆனால் அதற்கு கிட்டத்தட்ட 1 வருடமாகும் என்று சொல்லலாம். மகனை மாற்ற முடியும், அதற்கு 1 வருடமாகும் என்று அனுமானிக்கலாம். சூரியன் ராகுவுடன் மேற்கில் இருக்கின்றார். சனி, செவ்வாய், ராகு மற்றும் சந்திரன் கிழக்கில் இருக்கின்றன. அப்படியானால் மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தும் கிரகங்கள் யாவும் கிழக்கில் இருக்கின்றன. இப்படி இருக்கும்போது மகன் எப்படி முன்னேற முடியும், மாற முடியும் என்று பார்த்தால் கும்பத்துக்கு 2-11 குரு 4இல் இருக்கின்றார். குரு மிதுன ராசிக்கு வரும்போது அவருக்கு சூரியனின் தொடர்பு கிடைக்கும். அடுத்தடுத்த காலகட்டத்தில் மகன் மேம்பட்டு நல்ல மனிதராக மாறுகின்றார் என்று சொல்லலாம்.